ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதக்குங்க சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் பொடி, பட்டாணி, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, ஒரு பே லீஃப், கொஞ்சமாக கருவேப்பிலை, நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்த்திங்கன்னா சூப்பரான குருமா ரெடி. இதோட லாங் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.